ஏசாயா 43:19 இப்படி சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வருடம் அநேகர் நம்மள புதிய காரியத்தை கடவுள் செய்ய போகிறார்னு வாஞ்சையா இருப்பீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். இந்த பாடலை எல்லாரும் அனைவரும் சேர்ந்து பாடலாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்கள். மரந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன், உனக்காய் செழிப்பான நாட்களை உருவாக்குவேன். மரந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன், உனக்காய் செழிப்பான நாட்களை உருவாக்குவேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். ஆதியாகமம் 21:17 முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று. அன்று ஆகார் அழுது கொண்டிருந்த போது ஆகாரின் சத்தத்தை அழுகையின் குரலை கேட்ட கர்த்தர் இன்று அநேகர் அழுகையோடு ஒரு வேளை வந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அழுகையின் குரலை கேட்பார். இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாமா? பிள்ளையின் சத்தத்தை வனாந்தரத்தில் கேட்டு அவர் ஆகாரின் கண்களுக்கு தண்ணீர் துறவை காட்டினார். பிள்ளையின் சத்தத்தை வனாந்தரத்தில் கேட்டு அவர் ஆகாரின் கண்களுக்கு தண்ணீர் துறவை காட்டினார். உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் உனக்கான துறவுகளை இன்றே திறப்பான். அதற்கான அனைத்தையும் அவரே செய்வான். உனக்கான துறவுகளை இன்றே திறப்பான். அதற்கான அனைத்தையும் அவரே செய்வான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, ரூத்திற்கு போவாசின் கண்களில் தயை கிடைக்க கர்த்தர் செய்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கண்டிப்பாக கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்க இந்த கிருபை செய்வார். இந்த வருடம் நமக்கு புதிய அனைவரும் சேர்ந்து பாடலாமா? அனைத்தையும் இழந்த போதிலும் கர்த்தரை நம்பின ரூத்திற்கு போவாசின் கண்களில் தயை கிடைக்க செய்தாரே. அனைத்தையும் இழந்த போதிலும் கர்த்தரை நம்பின ரூத்திற்கு போவாசின் கண்களில் தயை கிடைக்க செய்தாரே. சொந்தங்களை தவற விட்டு உருகுலைந்து நிற்கிறாயே, உனக்கான போர்வையாய் அவரே இருப்பான். செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவான். உனக்கான போர்வையாய் அவரே இருப்பான். செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுவான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன். அது எப்பொழுதே தோன்றும், நீங்கள் அறியீர்கள். வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன், உனக்காய் செழிப்பான நாட்களை உருவாக்குவேன். வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குவேன், உனக்காய் செழிப்பான நாட்களை உருவாக்குவேன்.
முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானது சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன்.